ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலைவெளியிலும் கூடியிருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை துதிக்கும்படி, அவரை ஸ்தோத்தரிக்கும்படி நமக்கு ஜீவனை தந்து நமக்கு ஒரு ஆராதனை தந்திருக்கிறபடினாலே ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் பெரிது. கடந்த நாட்களிலே கடந்த 10 நாட்களாக ஒரு காரியத்திற்கு ஊடாக நான் கடந்து போக வேண்டியதாக இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் மிகவும் ஒரு நெருக்கமான காரியம், மனம் இறுக்கமாக இருக்கிற வேளையிலே இது எல்லா பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலும் வரும். நாம் யோவான் ஸ்நானகருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவன் வனாந்திரத்திலிருந்து விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று அப்படி பிரசங்கிக்கும் பொழுது, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கவில்லை. எப்பொழுது அவன் அந்த கேள்வியை கேட்டான் என்றால், தான் திரைச்சாலையில் அடைக்கப்பட்ட பின்பு அப்பொழுது அவனுக்குள்ளே வருகிறது, நான் தேவ வார்த்தையின்படியே தான் நடக்கிறேனா, வருகிறவர் நீர்தானா. அப்படி என்றால் என்ன? நீரா இருந்தால் நான் உள்ளே இருக்க மாட்டேன் அல்ல ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கி இருப்பீர் அல்லவா என்கிற சிந்தை ஒவ்வொருடைய பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலும் ஒரு கட்டம் வரும் பொழுது அது சில நேரங்களிலே வாழ்க்கையிலே உண்டாகும். அப்படி போல என்னுடைய வாழ்க்கையிலும் கடந்த 10 நாட்களாக அப்படி ஒரு காரியம் உண்டான போது எனக்குள்ளும், ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தையின்படியே தான் நடக்கிறேனா என்று நான் கேட்க போது, ஆண்டவர், இது பிரசங்கம் அல்ல, என்னுடைய சாட்சி சொல்கிறேன், சுருக்கமாக சொல்லி நான் கடந்து போக வஞ்சிக்கிறேன். அப்படி நான் சிந்திக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு குடும்பத்தை காண்பித்து, அந்த குடும்பத்திலே நடந்த காரியத்தை எனக்கு காண்பித்த போது அந்த வசனத்தினால் நான் ஆறுதல் படுத்தப்பட்டேன், அந்த வார்த்தையினால் நான் தேறுதல் படுத்தப்பட்டேன். அது என்னவென்றால், அது நோவாவினுடைய வாழ்க்கை. நோவா பேழை எப்படி உண்டு பண்ணினான்? தேவன் தனக்கு கற்பித்தபடியேயும் தேவன் தனக்கு கொடுத்த அளவின்படியேயும், சுருக்கமாக சொன்னால் தேவ வார்த்தையின்படிதான் அந்த பேழையை உண்டாக்கி தேவனுடைய வார்த்தையின்படிதான் அவன் உள்ளே பிரவேசித்தான். ஆதியாகம் 7:12 பார்க்கிறோம், 40 நாள் ஜலம் பிரவாகித்தது என்று பார்க்கிறோம். மழை பெய்தது. அந்த மழை பெய்த உடனே அந்த பேழை மேலே எழும்பினதை பார்க்கிறோம். படகு அந்த பேழை மேலே எழும்பும் பொழுது சுற்றிலும் பார்க்கும் பொழுது காரியங்களிலே ஒரு மாற்றம் இல்லை. எங்கு பார்த்தாலும் தண்ணீர் தான் காணப்படுகிறது. பிரச்சனை நாளுக்கு நாள் அந்த படகு, அந்த பேழை உயர்கிறதே அன்றி அது கீழே வரவில்லை. இப்படி போல வாழ்க்கையில பிரச்சனையின் மேல் பிரச்சனை, பிரச்சனையின் மேல் பிரச்சனை வரும் பொழுது நமக்குள்ளே வருகிறவருக்கு, நான் தேவ வார்த்தையின்படி நடக்கிறேனா? ஏனென்றால் டெய்லி பார்த்த சிச்சுவேஷன் தான் அவனை பார்த்து கொண்டிருக்கிறான். எங்கு திரும்பினாலும் தண்ணீர் காணப்படுகிறது. பிரச்சனை, தண்ணீர் என்கிற அந்த பிரச்சனை உயர உயர ஒரு காரியம் அங்க வெளிப்பட்டது. தண்ணீர், அதாவது பிரச்சனை உயர உயர அந்த படகு மூழ்கி போனதோ அல்ல, படகு உயர்ந்ததை தவிர அவன் மூழ்கவில்லை. ஹல்லேலூயா. அப்படி போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை மேல் ஒரு பிரச்சனை முடிந்த பிற்பாடு இன்னொன்று ஆயத்தமாய் இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை படகு மூழ்காதபடிக்கு இந்நாள் வரைக்கும் தேவன் காத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ஆதியாகமம் 8:8 மட்டும் வாசிங்கள். ஆமா, எங்க பார்க்கிறோம், நாம் இந்த சம்பவத்தை அறிந்திருக்கிறோம். பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று, என்னுடைய பிரச்சனை என்றைக்கு குறையும் ஆண்டவரே என்று ஒரு ஏக்கத்தோடு கூட அவன் ஒரு புறாவை எடுத்து விடுகிறான். ஆனால் அது மறுபடியும் விட்ட வேகத்தில் அது திரும்பி வந்தது பார்க்கிறோம். இன்னும் அடுத்த வசனத்தில் இருக்குது, 7 நாள் சென்ற பின்பு. இன்னும் ஒரு வசனத்தில் இருக்கு, 7 நாள் சென்ற பின்பு. இங்கே பார்க்கிறோம், அந்த குடும்ப தலைவன் என்கிற அந்த பொறுப்பில் இருக்கிறவனுக்கு சில வேளைகளில் எந்த காரியத்தையும் வெளியே சொல்லக்கூடாத ஒரு நிர்பந்தம் உண்டாகும். ஈவன் தன் மனைவி பிள்ளைகளிடத்திலும் அந்த காரியத்தை சொல்லக்கூடாதபடிக்கு ஒரு சிச்சுவேஷன் உண்டாகும். அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அப்படி போல நோவா 3 முறை அவன் அந்த பிரயாசத்தை விடவில்லை. அதுதான் நமக்கு ஒரு சூழ்நிலை பாதகமாக மாறும் பொழுது, பாதகமாக மாறும் பொழுது நம்முடைய முயற்சி விட்டுவிடக்கூடாது. நோவா பார்க்கிறோம், 7 நாள் சென்ற பின்பு
அவன் ஒரு விசை புறாவை விட்டு மறுபடியும் தன்னிடத்தில் வந்தவுடன் அந்த புறாவை பிடித்து உள்ளே வைத்துக் கொண்டு, ஆண்டவரே ஏன் இது என்று கேட்கவில்லை. அவன் மறுபடியும் முயற்சிக்கிறான், இரண்டாம் விசை அனுப்புகிறான், மூன்றாம் விசை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அப்படி அவன் முயற்சி, அந்த வேளையிலே ஒரு விசை தன்னிடத்தில் வந்த புறாவை பிடித்துக் கொண்டு தன் மனைவியிடத்திலோ தன் பிள்ளையினிடத்திலோ ஏதாகிலும் அவன் பேசியிருப்பான் என்று பார்த்தால் ஒன்றுமே பேசவில்லை. அவன் கர்த்தருக்காக அவன் காத்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி போலவே அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சூழ்நிலை நமக்கு சாதமாக இல்லாத போது நமக்குள் எழும்புகிற முதல் காரியம், ஆண்டவரே நான் தேவனுடைய உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறேனா? வார்த்தையின்படி நடந்தவன் தான். ஆனால் எப்பொழுது ஆண்டவர் அந்த தட்டை திறந்து நீ வெளியே வா என்றால் ஜலம் முற்றிலும் வடியும் வரைக்கும் தேவன் அதை துறக்கவில்லை. நாம் நினைக்கலாம், ஏன் ஆண்டவர் எனக்கு இப்பொழுது கதவை திறக்கவில்லை, ஏன் அடைத்து வைத்திருக்கிறார்? ஒரு நோக்கத்தோடு அது வடியும் வரை தேவன் காத்திருந்தார். அது முற்றிலும், நீங்கள் பின்வரும் வசனத்தை வாசித்தால் அது முற்றிலும் காய்ந்து போயிற்று. அப்பொழுது தேவன் அந்த கதவை திறக்கிறதை பார்வோம். அப்போ ஒன்றை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நமக்குள் இருக்கிற ஏதோ ஒன்று, அது கோபமா இருக்கலாம், அதனுடைய நம்முடைய ஓன் பிளானா இருக்கலாம், அல்லது வேற எந்த காரியமா இருக்கலாம், அது நம்மிடத்தில் வடியும் வரைக்கும் தேவன் அந்த கதவை திறக்க மாட்டார். ஹல்லேலூயா. அது என்றைக்கு வடிந்ததென்று கண்டாரோ அன்றைக்கே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. தேவன் கதவை திறந்து நீங்கள் பலுகி பெருகி ஆசீர்வதிக்கிற நம்முடைய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆகையினால என்ன சொல்ல விரும்புகிறேன், நமக்கு வருகிற சூழ்நிலையிலே ஒரு நெருக்கம் வருகிற பொழுது இந்த கேள்வி நமக்கு வரும், ஆண்டவரே நான் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறேனா? நடந்தால் ஏன் இது என்று சொன்னால், சில காலம் தேவன் அடைத்து வைத்து உன்னிலே ஒரு காரியத்தை வடியும் மட்டும் தேவன் அந்த கதவை அடைத்து வைத்திருக்கும். நான் என் முழுதயத்தோடு விசுவாசிக்கிறேன், இந்த 7ஆம் மாதம் கடந்து போகிறது, இந்த மாதம் கடந்து போகிறதற்குள்ள தேவன் எவைகளெல்லாம் நம்மிடத்தில் வடியும்படி விரும்புகிறாரோ அவைகளெல்லாம் வடியும் மட்டும் 8ஆம் மாதத்திற்குள் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் பிரவேசிப்போம். அப்போது ஆசீர்வாதத்தின் கதவை நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் திறக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளுடைய வாசனத்துக்கு நேராக திருப்போம். பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். வேகமாக வாசிங்கள். ம் 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 அங்கே பார்க்கிறோம், பிற்காலத்திலே தேவன் அந்த 2 நாட்டை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதிலே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன், ஈனப்படுத்தின நாட்கள். ஈனப்படுத்துதனால் என்ன? இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பேஜ் நம்பர் 336 2:15 வாசிங்க. பேஜ் நம்பர் 336 2:15, ரூத் 2:15. அவன் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது, அதாவது ரூத் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அதாவது அவளை அற்பமா எண்ண வேண்டாம், அல்லது சிறுமைப்படுத்த வேண்டாம், அல்லது அவளை ஏளனமாய் பேச வேண்டாம், அவளை ஈனம் பண்ண வேண்டாம் என்று பாருங்க. இங்கே இந்த 2 நாடு, நப்தலி செபுலோன் நப்தலி என்ற நாடுகளை பிற்காலத்திலே தேவன் மகிமையுள்ளது ஆக்குவார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு சொன்ன வார்த்தை நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட நாட்களே அதிகமான ஊழியத்தை செய்த பிரதேசம் இது. இந்த 2 நாடுகளிலே இது கலிலேயாவில் இருக்கிறது. கலிலேயா கடற்கரை அருகிலே அவர் ஊழியம் செய்ததை நாம் பார்க்கிறோம். பிற்காலத்திலே அங்கே அந்த தேசத்தை அவர் மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நாம் பாடல் பாடுகிறோம், எதிர்காலம் நமக்குண்டு எதற்குமே பயம் இல்லை. இது வெறும் வார்த்தை இல்லை, இது தேவனுடைய வார்த்தை. எதிர்காலம், அதாவது பிற்காலங்களிலே தேவன் அதை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் ஏசாயா 40:5 வாசியுங்கள். 45, ஏசாயா 45.
கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஆமென். இங்கே பார்க்கிறோம், எது எது ஈனப்படுத்தப்பட்டதோ அது பிற்காலங்களிலே வேல்யூபிளாக, மதிப்பு மிக்கதாக கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராய், மாம்சமான யாவும் அதை காணும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த நப்தலி செபுலோன் நாடுகள், அதிலே தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய கிறிஸ்து அங்கே மகிமையான காரியங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் செய்தி என்னவென்றால், ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலே ஈனப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் பிற்காலங்களிலே எப்படி மகிமையுள்ள ஒரு தலைவனாக அல்லது தேவனுடைய ஊழியக்காரனாக காணப்பட்டான் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அவன் பெயர் மோசே. மோசேயை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவன் மலையிலிருந்து இறங்கின போது அவன் முகம் எப்படி இருந்தது சொல்லுங்க? பிரகாசமா இருந்தது. எத்தனை பேருக்கு பிரகாசமா இருக்கணும்னு ஆசை? பிரகாசன்ற பேரோட இருக்குல்ல, முக பிரகாஷ், வல்லமை. இப்படி சொன்னா நம்ம எல்லாரும் ஆல்மோஸ்ட் கையை தூக்கும், எனக்கு வேண்டும் அது. ஆனால் மோசேனுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்ப்போமானால், இந்த மகிமை வெளிப்படுவதற்கு முன்பதாக அவன் கடந்து வந்த பாதைகள் ஈனப்படுத்தப்பட்டவைகள். அப்படி ஈனப்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலிருந்துதான் கடைசியாக ஆண்டவர் தம்முடைய வாக்கின்படி சொல்ற, பிற்காலத்திலே தேவன் அதை மகிமைப்படுத்துவார் என்று சொன்னார் அல்லவா? தேவன் அந்த மகிமை படுத்தின காரியம்தான் அவன் மலையிலிருந்து இறங்கிற போது மோசேனுடைய முகம் பிரகாசித்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு முன்பதாக மோசேனுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியத்தை நாம் பார்த்து, 3 மிக முக்கியமான காரியங்கள், அநேக காரியங்கள் உண்டு, ஆகிலும் நான் 3 காரியங்களை மாத்திரம் தெரிந்திருது. ஏன் மோசேனுடைய முகத்திலே அந்த பிரகாசம் வெளிப்பட்டது? அப்படி போல நம்முடைய வாழ்க்கையிலும் பிரகாசமாக்கப்பட, நாமும் ஆசீர்வாதமாய் இருக்க, நம்மிலும் வல்லமை வெளிப்பட, நாம் எத்தன்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்கிற 3 காரியத்தை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, அவன் எப்படி ஈனப்படுத்தப்பட்டான் என்பதை 2 வசனங்களை சொல்லி இந்த 3 பாயிண்டை நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். மோசே, யாத்திராகமம் புஸ்தகம் 1:22 வாசிங்கள். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். ஆமென். இங்கே பார்க்கிறோம், முதலாவது ஈனப்படுத்தப்பட்ட நிலை என்றால் மோசே அவன் பிறக்கும் பொழுதே பிரச்சனை தான். சிலர் சொல்லக்கூடும், பிரதர் நான் பிறந்ததிலிருந்து எனக்கு பிரச்சனை தான் நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் ஈனப்படுத்தப்படுகிறது. மோசே பிறப்பதற்கு முன்பாகவே அவன் அங்கே கட்டளை கொடுக்கப்படுகிறான். அவன் ஈனப்படுத்தத்தக்கதாக காரியங்கள் ராஜாவினிடத்தில் வருகிறது, ஒருவனும் அதை தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து ஒரு கட்டளை வருகிறது. ஆனால் இந்த சூழ்நிலை அவன் சகோதரி மிரியாமுக்கோ ஆரோனுக்கோ வந்ததா? இல்லை. நம்ம சொல்ல முடியும், பிரதர், என்னுடைய குடும்பத்தில் என் சகோதரிகள் உண்டு, என் சகோதரர்கள் உண்டு, அவர்களுக்கு இல்லாத பிரச்சனை தான் எனக்கும். இங்கே பார்க்கிறோம், மோசே பிறக்கும் பொழுதே ஈனப்படுத்தப்படுகிறான். 2 வாசியங்கள். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் போதும். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அந்த பிள்ளை பிறந்தது உடனே அதை 3 மாதம் என்ன பண்ணலாம்? ஒளித்து வைத்தான். நீங்கள் தாய்மார்கள் அறிந்திருக்கிறீர்கள், பிள்ளை பிறந்தோடனே யார்கிட்ட தான் கொடுப்பாங்க? தாய்கிட்ட தான் கொடுப்பாங்க. இந்த பிள்ளை பிறந்தோடனே எங்க வைக்கிறாங்க? ஒளித்து வைக்க வேண்டிய நிர்பந்தம், ஈனப்படுத்தப்படுகிறது. ஒரு பிள்ளையின் சந்தோஷமே தெரியுமா? தாயோடு இருப்பது. சின்ன பிள்ளையை சொல்றேன், பிறந்த பிள்ளை மற்ற யாரிடத்தில் நாம் வைத்தாலும், அதில் யாரிடத்தில் கொடுத்தாலும் அழும். தாயின் பக்கத்தில் வைக்கும்போது அது அழாது, அது சந்தோஷப்பட்டு ஏதோ ஒன்று பேசும். அதுவா பேசும், சந்தோஷப்படும். அப்படி சந்தோஷப்பட அந்த நேரத்திலே, தாயின் அரவணைப்புக்குள்ளாக இருக்க வேண்டிய அந்த நேரத்திலே மோசே
ஒளித்து வைக்கப்படுகிறான். அங்கே கட்டிலே கிடத்தி தாய் தன்னை தாளாட்டுவாள், என்னில் அன்பு கூர்ந்து என்னை அணைத்துக் கொள்வார் என்று நினைத்த மோசே ஈனப்படுத்தப்படுகிறான், ஒளித்து வைக்கப்படுகிறான். மாத்திரமல்ல, இந்த பிரச்சனை ஆரோனுக்கோ அவன் சகோதரி மிரியாமுக்கோ உண்டாகவில்லை. அவர்கள் பிறந்தபோது அவன் தாய் அவளை கொஞ்சி இருப்பாள். ஆரோன் பிறந்தபோது அப்படி ஒரு கட்டளை இல்லை, அவனை ஒளித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தாய் எப்படி தன் பிள்ளையை கொஞ்சுவாளோ அப்படி அந்த பிள்ளை, அந்த 2 பேரும் மிரியாமும் ஆரோனும் வளர்க்கப்படும். ஆனால் மோசேக்கு மாத்திரம் பிறந்தவுடனே ஒளித்து வைக்க வேண்டிய, அதாவது ஈனப்படுத்த வேண்டிய, சிறுமைப்படுத்த வேண்டிய நிலையில் தான் அங்கே மோசே பிறக்கிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, 40 வருஷம் பார்வோனின் அரண்மனையில் இருந்தான். அவன் தனியாக எல்லா போராட்டத்தையும் அவன் சந்திக்க வேண்டும். அவனோடு ஒருவனும் இல்லை. அவனுடைய இருதயம் எல்லாம் தன்னுடைய ஜனத்தையும் இருந்தது. ஆகையினால் எகிப்தியனோடு அவனால் கலக்க முடியவில்லை. தனியாளாக அந்த 40 வருஷத்தை அவன் அங்கே கழிக்கிறதை பார்க்கிறோம். ஈனப்படுத்தப்பட்ட ஒரு நிலை. இன்னும் மோசே குறித்து சொல்லிக்கொண்டே போக முடியும். எந்தெந்த காரியங்களிலே அவன் ஈனப்படுத்தப்பட்டான் என்று இன்னும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நமக்கு சமயம் இல்லை. அப்படி ஈனப்படுத்தப்பட்ட மோசேனுடைய வாழ்க்கையிலே மலையிலிருந்து இறங்கின பொழுது அவன் முகம் பிரகாசித்தது. அதாவது தேவனுடைய வல்லமை அவரிடத்தில் இறங்கினபடினால அவன் முகம் பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். அப்போ மோசே செய்த மிக முக்கியமான 3 காரியங்கள் என்ன என்கிறதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் 3 அனுபவம் என்று கூட நாம் அதை சொல்லக்கூடும். முதலாவது காரியம் வாசிங்கள். யாத்திராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை வாசிங்கள். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கு உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்றும் நினைத்தருளும் என்றான். ஆமென். இந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே இந்த சம்பவம் நமக்கு முன்பாக தெரியும். ஆண்டவர் இதற்கு முன் உள்ள காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவேன், அவனோடு நீங்கள் புறப்பட்டு போங்கள், ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது மோசே ஆண்டவரிடத்திலே அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்கிறான். ஆண்டவரே, தூதன் எனக்கு வேண்டாம், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து என்று சொன்னீர். ஆண்டவரே, நீர் எங்களோடு வர வேண்டும், நீர் எங்களோடு வராவிட்டால் எங்களை இங்கிருந்து புறப்பட ஒட்டாதிடும் என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். முதலாவது, நம்முடைய முகம் பிரகாசிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய அழைப்பிலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். இங்கே பார்க்கிறோம், நீர் என்னை அழைத்தீரே ஊழியத்திற்கு, இந்த ஜனத்தை, இந்த 30 லட்சம் ஜனத்தை நடத்தும்படி நீர் என்னை அழைத்ததுண்டானால் ஆண்டவரே, தன்னுடைய அழைப்பிலே யாரெல்லாம் தேவனுடைய அழைப்பிலே உறுதியாய் இருக்கிறோமோ, பிற்காலங்களில், நாளைக்கே மாறாது, பிற்காலத்திலே தேவன் அவர்களை, அந்த அழைப்பில் உறுதியாய் நிற்கிறவர்களை, அவர்களை பிரகாசம் என்று சொல்லும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறவரா, தேவனுடைய வல்லமையின் வெளிப்படுகிற பாத்திரங்களாக தேவன் மாற்றுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். உமது மகிமையை எனக்கு காண்பேன் என்று அவன் வாஞ்சிக்கிறதை பார். இது எதை முன்னிட்டு சொல்லுகிறான்? தேவன் என்னை அழைத்தவர், மகிமையின் தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அவர் மகிமையானவைகள் எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே அவன் தன்னுடைய அழைப்பிலே நின்று அதை பிடித்து கொண்டு ஆண்டவரை நோக்கி செபிக்கிறான். முச்செடியிலே தரிசனம் தந்த தேவனே, முச்செடியிலே அவன் மகிமை பார்க்கிறான். அதிலிருந்து தேவன் அவனை அழைக்கிறார், மோசே மோசே என்று சொல்லி. இதோ நான் அடியேன். அப்ப நீர் என்னை அழைத்தது மனுஷன் அல்ல, என்னை அழைத்தது ஒரு ராஜா அல்ல, என்னை அழைத்தது ஒரு இஸ்ரவேலன் அல்ல, அல்லது இந்த தேசத்தின் அதிபதி அல்ல. என்னை அழைத்தவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ளவர் என்னை அழைத்திருக்கிறார். நான் அழைப்பிலே உறுதியாயிருந்து அவன் அங்கே அந்த ஜனங்களை நடத்துகிறதை பார்க்கிறோம். ஆகிலும் ஒரு கட்டம் வருகிறது, மோசே
எவ்வளவோ தன்னை தாழ்த்தின போதிலும் அந்த ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள்? மிஞ்சி மிஞ்சி போகிற போது அவன் ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறான். என்னாகும் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுங்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தரித்தேனோ? நான் இந்த ஜனங்களை எல்லாம் நான் அப்படின்னா நானா ஆண்டவர் இந்த ஜனங்களை எல்லாம் பெற்றேன். இந்த 30 லட்சம் ஜனங்களை நானா பெற்றிருக்கிற ஒரு கட்டம் வரும்பொழுது மோசையை சோர்ந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலுடைய செய்கைகள் கிரியைகள் அத்தனை கொடூரமாயும் அத்தனை கீழ்ப்படியாததாயும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செய்த போது அவன் தன்னுடைய இருதயம் நொந்தவனாக கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தவாறு நான் ஆண்டவரே கர்ப்பம் தரித்தேன், அதாவது நானா பெற்றெடுத்தேன், இந்த 30 லட்சத்தையும் நீர் அல்லவா எனக்கு தந்தீர், ஆகையினால் எனக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் இரக்கத்திற்காக அங்கே கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். அழைப்பில் நிற்க வேண்டுமானால் 2 காரியத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஒருவன் அழைப்பில் நிற்பது எப்படி என்றால், முதலாவது அவன் அழைத்தவரை பார்க்க வேண்டும். வலதுபுறம் இடதுபுறம் அல்ல. என்னை அழைத்தவர் பரிசுத்தர், என்னை அழைத்தவர் சர்வ வல்லவர், என்னை அழைத்தவர் இதை சொல்லியிருக்கிறார். என்னை அழைத்தவருக்குரிய அதிகாரம் அதை பார்க்கிலும் ஒரு மிஞ்சின அதிகாரம் வானத்தில் பூமியில் ஒருவனுக்கும் இல்லை. அழைப்பில் நிற்க முதலாவது நாம் பார்க்க வேண்டும், என்னை அழைத்தவரை நான் பார்க்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய அழைப்பில் எந்த சூழ்நிலையால் அசைக்கப்படாதிருக்க அது நம்மை உந்தி தள்ளும். என்னை அழைத்தவர் பவுலதான் எத்தனையோ உபத்திரவங்களை சந்தித்தவர், என்னை அழைத்தவர் என்று அங்கே சொல்ல, அதனால்தான் அவனால் நிற்க முடிந்தது. சவுலே சவுலே, இங்கே மோசே மோசே என்று சொல்லி ஆண்டவர் அழைத்த அந்த அழைப்பிலே நிற்க வேண்டுமானால் முதலாவது நாம் அழைத்தவரை பார்க்க வேண்டும். 2வது நம்முடைய அழைப்பை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் நம்மை எப்படி அழைத்தார்? இல்ல 5:10 வாசிங்களா? 5:10 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. நித்திய மகிமைக்கென்று அழைத்தவர் இருக்கும். அது வாசி. நித்திய மகிமைக்கென்று கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற வசனத்தை சொல்லுங்க. அதேதான், அதுல விட்டுட்டீங்க. நானே தப்பா எழுதிட்டேன், பார்த்து விட்டுட்டோம். நித்திய மகிமைக்கென்று நம்மை அழைத்தவர். மோசே மாத்திரமல்ல, நம்மையும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நம்மையும் தேவன் எப்படி தம்முடைய நித்திய மகிமைக்கென்று அழைத்திருக்கிறார். ஆகையினால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் அநேக காரியங்களை செய்திருந்த போதிலும் அவருடைய போக்கஸ் ஒரே ஒரு காரியத்திலே தான் காணப்பட்டது. அது என்னவென்றால் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற காரியம். நீங்கள் வாசியுங்கள் யோவான் 12:28. ஒருவர் 17:4 எடுத்து வச்சுங்க. முதலாவது 12:28 வாசிங்க. பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தினேன், அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வனாந்தரத்தில் இருந்து உண்டாயிற்று. ஆமென். இங்க பாருங்க, சத்தம் உண்டாகுது. பிதாவே மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அவருடைய போக்கஸ் எல்லாம் பிதாவை மகிமைப்படுத்துகிறது. 17:4 வாசிங்க. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். பூமியிலே அவர் செய்த காரியத்தை குறித்து சொல்ல, பூமியிலே நான் அற்புதங்களை செய்தேன், அடையாளங்களை செய்தேன், குருடரை கண்களை திறந்தேன். அப்படி எழுதாமல் பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் என்று சொல்லும் பொழுது எப்படி நாம் பிதாவை மகிமைப்படுத்த முடியும் என்றால், அவர் என்ன சொல்கிறாரோ, போ என்றால் போகிறதும்,
நில் என்றால் நிற்கிறதும், விட்டுவிடு என்றால் விட்டு விடுகிறதும், வேண்டாம் என்றால் செய்யாதிருப்பதுதான் நாம் பிதாவுக்கு மகிமையை கொண்டு வருகிறது. இன்னும் 2 பேதுரு 1:3 வாசிங்க. நாம் வேத வசனத்தில் வாசித்தோம் அதை. 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தமக்கு தந்துருளினதும் அன்றி. ஆமென். இங்க திவ்ய வல்லமையானது, மகிமை. அவர் அழைப்பையும் அழைத்தவரையும் சரியாய் பார்க்கிறவன் அவர் விட்டு விலக மாட்டான். தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார்? முதலாவது, தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்கிற உறுதி. இரண்டாவது, தேவன் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார்? நித்திய மகிமைக்கென்று. அப்போ இந்த உலகத்தில் அற்பமான காரியம், பாவமான காரியம் என்னை மேற்கொள்ளும் பொழுது நமக்குள்ள நான் நித்திய மகிமைக்கென்று அழைக்கப்பட்டவன், இதிலே நான் விழமாட்டேன், இது என்னை மேற்கொள்ள நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் நித்திய மகிமைக்காக, இந்த உலகத்தோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து போவது அல்ல, நான் நித்திய மகிமைக்கென்று நான் அழைக்கப்பட்டவன் என்று யார் யார் எண்ணுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே மகிமை, தேவனுடைய மகிமை வெளிப்படும். இந்த அழைப்பு மோசேயுடைய வாழ்க்கையிலே எங்கே ஸ்டார்ட் ஆனது தெரியுமா? எகிப்திலே சகல சாஸ்திரங்களையும் கற்று தேறினவனாய் வாலிபனாய் இருக்கும் பொழுது தேவன் அங்கே ஸ்டார்ட் ஆகல. எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? முச்செடியில் தரிசனமான இடத்தில் இருந்துதான். அப்போ வயசு என்ன மோசேக்கு? முச்செடியிலே தரிசனமும் வயசு என்ன? 50 40? வனாந்திரத்துக்கு ஓடி போகும்போதுதான் 40 80. மோசே சங்கீதம் 90 எழுதும் போது சொல்லுகிறார், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தான். எங்கள் வாழ்நாட்டில் எத்தனை வருஷமா சொல்லுங்க? சங்கீதம் 90. சங்கீதம் 90 வாசிங்க. 90:10 வாசிங்க. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் போதும். அதுக்கு மோசே அந்த சங்கீத டாப்ல என்ன எழுதிருக்கு? மோசேயின் ஜெபம். இது எழுதுனது யாரு? மோசே. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். ஒருவேளை நான் பலனாய் எனக்குண்டான காரியங்களெல்லாம் நான் உபயோகப்படுத்தி அப்படி நான் என்னை பாதுகாத்து கொண்டு தற்காத்து கொண்டு நான் வாழ்ந்தால் 80 வருஷம் என்று மோசே தான் எழுதுகிறான். 80 வருஷம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கிறோம் மோசேனுடைய வாழ்க்கை அது ஆரம்பம். கர்த்தர் எங்கே அதை ஆரம்பிக்கிறார் என்றால் எங்கே முடிந்தது, அவ்வளவுதான். இனி ஒரு காரியம் செய்ய முடியாது. 80 வயசு ஆயிடுச்சு. நீங்க 60 வயசுல போய் ஆபீஸ்ல எங்களா வேலை கேட்டு பாருங்களேன். போய் பேசாம வீட்டுல 50 வயசுக்கு மேல போய் வேலை கேட்டாலே கொடுக்க மாட்டான் ஆபீஸ்லாம். ஆண்டவர் இங்க எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பயன்படுத்தும் காரியங்கள் எல்லாம் முடிந்தது, அவ்வளவுதான், ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன். அங்கிருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. டாக்டர் எல்லாம் கைவிட்டுருவான். நீங்க உங்க இதை வேண்டிக்க அதை வேண்டிக்கன்னு அவன் பாஷையில் எதை சொல்லுவான். எல்லாம் அப்பொழுதுதான் கர்த்தர் இறங்குவார். எல்லாம் முடிந்தது என்று எல்லாரும் சொல்லுகிற வழிதான் தேவன் அங்கே துவக்குகிறதை பார்க்கிறோம். ஒரு வசனத்தை வாசிங்கள். நாம் எப்படிப்பட்ட நாமும் கூட எப்படிப்பட்ட நிலைமையில் மோசே 80 வயது எல்லாம் முடிந்து போனது. அந்த சூழ்நிலையிலே தேவன் அவனை சந்தித்து தன்னுடைய கிரியையை தன்னுடைய ஆயுதமாக அவன் மூலமாக மகிமை வெளிப்படும்படியாக அங்கே அவனை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். நாம் எப்படி இருந்தோம்? எசேக்கியேல் 16:6 வாசிங்க. எசேக்கியேல் 16:6. நாம் எப்படி இருந்தோம்? நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு. இதுதான் நம்முடைய தகுதி. நாம் எப்படி இருந்தோம்? நீ மிதிக்கப்படுவதற்கு எதுவாய் உன் பாவ நாற்றத்திலே அந்த ரத்தத்திலே கிடந்த உன்னை கண்டு, உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று. பிழைத்திரு. ஹல்லேலூயா. நான் பிழைத்திருப்பது தேவனுடைய கிருபை என்று சொல்லுகிற மாத்திரம். ஹல்லேலூயா.
நான் சாகாமல் பிழைத்திருப்பது என்னுடைய தகுதியினால் அல்ல. நம்மை தகுதி பார்த்து ஆண்டவர் ரட்சிக்கல யாரையும். நம்முடைய தகுதியை பார்த்து இன்னாருக்கு இவர்களுக்கு இதை செய்துதான் ஆக வேண்டும் என்கிற தகுதி பார்த்து நம்மை ரட்சிக்கவில்லை. நம்மை ரட்சித்து நம்மை தகுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆமென். பிழைத்திரு என்றேன். கொலோசியர் 1:12 வாசிங்க. கொலோசியர் 1:12. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவர். ஆமென். இங்கே பார்க்க நம்மை தகுதி உள்ளவரா. நம்முடைய தகுதியை பார்த்து ஆண்டவர் ரட்சிக்கவில்லை. மோசேயுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அந்த 40 வயதிலே அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று அப்போஸ்தலர் 7:22 பார்க்கிறோம் அல்லவா. அந்த நேரத்திலே நீ வா, உன்னை பயன்படுத்துவேன் என்று ஆண்டவர் அவனை அழைக்கவில்லை. எல்லாம் முடிந்தது. பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் எழுதினதே மோசேதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் அவனை தகுதிப்படுத்துகிறதை பார்க்கும். நம்மையும் கூட ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு தகுதி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல. இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்தபடினாலே, நம்ம பாவங்களை சுத்திகரித்து நம்மை நீதிமானாய் மாற்றினபடினாலே தான் நாம் தகுதி ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 1:27 வாசிங்க. நாம் எப்படி இருந்தோம்? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். போதும். இந்த பலவீனமானவர்கள் யார் தெரியுமா? யாரு பலவீனமானவர்கள் தெரியும்?